இதில் அநேகருடைய ஊழியருடைய கண்களை திறக்கணும், விசுவாசருடைய கண்களை திறக்கணும். பைபிளை சார்ந்து பைபிளை பின்பற்றி ஊழியம் செய்யாத ஊழியக்காரர்கள் அல்ல. ஏதோ ஏமாற்றி பொழைச்சிட்டு போகிறாங்க. வேதம் அப்படி தான் சொல்லுது. தங்களுக்கு இச்சையான போதகர்களை தெரிந்து கொண்டு, அவர்களுக்கு இச்சையான போதகர்களை தெரிந்து கொண்டு, அவங்களுக்கு என்ன டான்ஸ் வேணுமா டான்ஸுக்கு இன்றைக்கி பாஸ்டர் இருக்கிறாங்க. இவங்களுக்கு பாடலுக்கு பாஸ்டர் இருக்கிறாங்க. ஆராதனைக்கு பாஸ்டர் இருக்கிறாங்க. கூத்து, நடனம், டான்ஸு, என்டர்டெயின்மெண்ட்டு, இதுக்கெல்லாம் ஊழியர்கள் இருக்கிறாங்க. சத்தியத்தை பேசுகிற ஊழியர்கள் இல்லை. சத்தியத்தை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஊழியன்னா என்னன்னு தெரியாத, இன்றைக்கி ஒரு ஊழியக்காரருடைய கீழே 5 வருடமாவது ஒரு அடங்கியிருந்து ஒரு ஊழியத்தை கற்றுக்கொள்ளாமல் ஊழியத்துக்கு வரக்கூடாது. 5 பண்புகள் என்ன? இளம் தலைமுறை ஊழியக்காரர்கள்லாம் தவறான போதனைகள், தவறான ஊழியர்களை பின்பற்றுறாங்க. இன்றைக்கி அத்தனை பேருக்கும் ஊழியர்கள், இளம் ஊழியர்கள், மூத்த ஊழியர்கள், இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறேன் பைபிளை எடுக்கிற அனைத்து பேருக்கும் இந்த 5 பண்புகள் இருக்கணும். இல்லை என்றால் நீங்கள் ஊழியக்காரர் அல்ல அல்ல அல்ல. அந்த 5 பண்புகளை நான் தலைப்பு சொல்லிவிடுகிறேன். பிற்பாடு நீங்கள் செய்தியை நீங்களே எடுங்க. அந்த செய்தியும் நான் வசனத்தோடு ஆதாரத்தோடு கொடுக்குறேன். முதல்ல எளிமை, 2வது தாழ்மை, 3வது உண்மை, 4வது பண ஆசை இல்லாதவர்களாய், 5வது நற்கனி. இந்த 5 நற்பண்புகள் உள்ளவர்கள்தான் ஊழியர்கள். உண்மையான ஊழியர்கள் அவர்கள்தான். இயேசுவால் அழைக்கப்பட்டவர்கள் இந்த 5 பண்பு உடையவர்களாக இருப்பார்கள். இந்த 5 பண்புகள் இல்லை என்றால் நீங்கள் ஊழியக்காரரே அல்ல. ஒருவேளை நீங்கள் பைபிள் காலேஜ் படிச்சிருக்கலாம், ஒரு ஸ்தாபனத்தில் இருக்கலாம், ஒரு பாஸ்டர் கீழே இருக்கலாம், தனியாக சபை வச்சு நடத்தலாம், நீங்கள் என்ன ஊழியம்னா செய்யலாம். ஆனால் கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். வேதம் உங்களை அங்கீகரிக்காது. மக்கள் உங்களை அங்கீகரிக்கலாம், பணம் நிறைய வரலாம், பெரிய சர்ச்சு கூட கட்டியிருக்கலாம். பணம் இருந்தால் எது வேணால் கட்டலாங்க. பெரிய சர்ச்சு கட்டிட்டாங்கனாக்கா நீங்கள் பெரிய ஆளுன்னு கிடையாது. எல்லாரும் எங்களை தேடி வர்றாங்க பாரு. சோறு போட்டால் எல்லா இடத்துலையும் வருவாங்க ஆட்கள். தெருவில் போய் ஒரு டான்ஸ் ஆடுங்க, நிறைய பேர் பார்ப்பாங்க. நீங்கள் சர்ச்சில் ஆடிட்டு இருக்கிறீங்க. விளம்பரம் போட்டு போஸ்டர் ஒட்டி, யூடியூப்பில் விளம்பரம், டிவியில் விளம்பரம், எல்லாத்துலேயும் விளம்பரம் கொடுத்து மக்களை வரவழைக்கிறீங்க. இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது?